பகுத்தறிவு மதம் பௌத்தம் என புழுகிய ஈவே ராமசாமியின் புரட்டை இந்த காணொளியில் காண்போம். சக மதங்கள் எந்த லட்சணத்தில் உள்ளது என பார்க்க வேண்டியது பகுத்தறிவாதி கடமை. ஆனால் அவ்வாறான புத்தி இல்லாமல் சான்றிதழ் அளிப்பதே ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த மதத்தில் ஒரு வெட்கங்கெட்ட மூட நம்பிக்கை உள்ளது. இலங்கையில் தான் அந்த மூடநம்பிக்கை. இதையெல்லாம் வாசிக்கையில் ஈவே ராமசாமி முட்டாள்தனமாக தான் சும்மா தூக்கி நிறுத்தத்தான் பௌத்தத்தை பகுத்தறிவு மதம் என செப்பி இருக்க வேண்டும் என தோன்றியது. புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கோரி வழக்கு என்றொரு செய்தி. ஜூன் 24 2013 நாள் பிபிசி செய்தியிலிருந்து. இலங்கையில் பௌத்த பிக்குகள் வாகன ஓட்டிகளாக முடியாதாம். அவர்கள் வாகன ஓட்ட அனுமதி கோரி தான் வழக்கு. ஈவே ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என கூறப்பட்ட பௌத்தத்திற்கு முரணானதாம். புத்த பிக்குகள் வாகன ஓட்டிகளாவது. ஒரு மதத்தை ஈவே ராமசாமி சிபாரிசு செய்வதற்கு முன் அம்மதத்தின் யோக்கியதையை அறிந்து சிபாரிசு செய்ய வேண்டாமா? வாகனம் ஓட்டுவது என்பது மிக சாதாரண விஷயம். அதற்கு கூட மதரீதியாக தடை என்றால் அதை பகுத்தறிவு மதம் என்றா கூற முடியும். இம்மாதிரியான மூடநம்பிக்கை பிற மதங்களிலும் இல்லாமல் இல்லை. பார்ப்பனர்கள் கடல்வழி பயணம் போகக்கூடாது என்று உள்ளது. பல முஸ்லிம் நாடுகளில் பெண்கள் வாகனம் ஓட்ட தடை உள்ளது. இவற்றை எல்லாம் செய்தியாக போடும் தீக்கவினரின் பத்திரிகை. தங்களால் பகுத்தறிவு மதம் என விளம்பரப்படுத்தப்பட்ட பௌத்தத்தின் யோக்கியதையை தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொந்த உறவுகளாம் தமிழர்களை கொன்று குவித்த பௌத்த பயங்கரவாதத்தையே சிங்கள பயங்கரவாதம் என திரித்து செய்திகளை வெளியிட்ட திராவிட பயல்கள். பௌத்தத்தின் பிற முட்டாள்தனங்களை மட்டும் நேர்மையாக பிரசுரிப்பார்களா? விமர்சிப்பார்களா? புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கோரி வழக்கு என்கிற தலைப்பில் வந்த செய்தியை பார்ப்போம். இலங்கையில் பௌத்த பிக்குகளுக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவொன்றை தொடர்ந்தும் விசாரிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வஷ்கடுவ சாக்கியமுனி விகாரையின் தலைமை பிக்கு பரகொட விமலவன்ச தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். பிக்குகள் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்று புத்த பகவான் எந்த தடையையும் விதிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் என்கிறது அந்த செய்தி. புத்த பிக்குகள் வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என பௌத்தம் வலியுறுத்துகிறது என பார்ப்போம். துறவற வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு புத்தாடைகளை அணியலாகாது. குப்பைகளில் வீசப்பட்ட பழந்துணிகளையும் பிணங்களை போர்த்திய ஆடைகளையும் பொறுக்கி அவற்றை விரிப்பாக்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய கந்தலாடைகளும் 3க்கு மேல் இருக்கக்கூடாது. வருமானம் ஈட்ட எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. பிச்சப்பாத்திரமேந்தி திருவோடு வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுக்க வேண்டும். ஆக இது தான் புத்த பிக்குகள் எப்படி இருக்க வேண்டும். புத்தர் போதித்த வழிகள். பிச்சை எடுத்தே வாழ வேண்டும் என உபதேசிக்கப்பட்டவனுக்கு எதற்கு வாகனங்கள் என இலங்கை அரசு கருதி இருக்கலாம். வாகனங்கள் எல்லாம் நாகரிக உலகம் தந்தவையாயிற்றே. மேலும் அந்த செய்தி தெரிவிப்பது ஏனைய பௌத்த நாடுகளில் புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாகவும் இலங்கையில் பிக்குகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்காமலிருக்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தின் மூலம் தனது உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் விமலவன்ச தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விசாரிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையென்று அரசதரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஆட்சேபம் தெரிவித்தார். ஆனால் இந்த ஆட்சேபத்தை நிராகரித்த நீதிமன்றம் மனுவை தொடர்ந்து விசாரிப்பதற்கு அனுமதியளித்ததாக விமலவன்ச தேரர் பிபிசியிடம் தெரிவித்தார். வீதிக்கு சென்றால் பஸ் நிறுத்துவதில்லை. பஸ்ஸில் ஏறினால் சீட் கிடைப்பதில்லை.
இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வேண்டும் என்கிறோம். கௌதம புத்தர் இன்று இருந்தால் அவரும் எமது வேண்டுகோளை ஆதரிப்பார். என்றும் பரகொட விமலவன்ச தேரர் கூறினார். எல்லா மதங்களும் முட்டாள்தனங்களுடன் இருப்பதில் ஒன்றுங்கொன்று சளைத்ததல்ல என தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. அதனால் தீக்க ஆசாமிகள் எதையாவது உயர்ந்த மதம். என யாருக்கேனும் சிபாரிசு செய்வதற்கு முன் அம்மதத்தினை முதல் அக்கு வரை முழுமையாக அறிந்து சிபாரிசு செய்தால் அவர்களுக்கு மரியாதை. அரைகுறையாக தெரிந்து கொண்டு பேசினால் அவர்களின் அறிவுக்கு தான் அவமரியாதை. பாலியல் குற்றத்திலும் பாதிரி சாமியார்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல பிக்குகளும் என்பது நிரூபணமான ஒன்று. உதாரணத்திற்கு ஒரு செய்தி. திருகோணமலையில் கர்ப்பமான இளம் பௌத்த துறவி அவசர சிகிச்சை பிரிவில். துறவியின் தந்தைக்கு பொலிஸ் வலைவீச்சு என்கிற தலைப்பில் 2014 மே 7 நாளன்று வந்த ஒரு செய்தி. இது மதங்களை குற்றம் சொல்ல இந்த செய்தியை நாம் எடுத்து சொல்லவில்லை. பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்வோரிடமுள்ள போலித்தன்மையை சுட்டிக்காட்டவே எடுத்துள்ளோம். பகுத்தறிவாதி என்கிறாய். அதற்கேற்ப நடந்து கொள் என்கிறோம். இது தான் பிக்குகளின் யோக்கியதை. ஆக பேலான இந்த பகுத்தறிவை வைத்து கொண்டு தான் ஈ. வே. ராமசாமி களமாடியிருக்கிறார் என தெரிகிறது.